வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய தலைப்பு பதிவு ஒரு தொடர்ந்து நான் ஒரு 7 டைப்பில் நான் சில மருந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன மாதிரி மருந்து, எப்படி மருந்துன்றதான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 7 மன்னிக்கணும், நான் ஒரு 9 டைப் நினைக்கிறேன். ஐ திங்க் 9 12 இல்லை, டோட்டல் 9 டைப்பு. இந்த 9 டைப் மருந்து நான் உங்களுக்காக செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 9 டைப்பில் ஒரு நாளைக்கு ஒரு டைப் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது என்னென்ன வகைக்கு பயன்படக்கூடிய ஒரு மருந்து அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் சேனலை. அப்போ தான் இந்த மருந்தோட தன்மை என்னன்றது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3 தோட்டத்தை நான் வகைப்படுத்தியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அறுவடைக்கு இன்னொரு வாரத்தில் தயாராகக்கூடிய ஒரு தோட்டம் இது. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிலோ 2 கிலோ அப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு, வந்துட்டுருக்கு. இன்னும் அது பழைய பூவாக இருக்கலாம். புதுசாக வந்த பூ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி பூக்கு வர வைப்பதற்கு என்ன மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி மருந்து நம்ம கொடுத்தோம், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் பர்டிகுலராக நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு கவாத்து அதான் நம்ம பேஸு. அதை தொட்டு தான் நமக்கு மற்ற எல்லா மருந்தும் நம்ம வேலை செய்யும். அப்போ இந்த கவாத்து அப்படிங்கிறதுக்கு அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கவாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3 மருந்து வரும். அரும்பு கட்டுறதுக்கு ஒரு 3 மருந்து. இப்போ நான் ஒரு டோஸ், அதை 3 மருந்துன்னா 3 செட்டு. இப்போ நான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது 4 மருந்து கலந்த ஒரு செட்டு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இது பார்த்திங்கன்னா அரும்பு கட்டுவதற்கும் துளிர் எடுப்பதற்கும் மற்ற எல்லா வேலையும் இது செய்யும். பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு செய்யும். இது ஸ்டார்டிங் பீரியட். அது ஸ்டார்டிங் அப்படிங்கிறது நான் என்னவோ புரிஞ்சுக்கணும்னா கவாது பண்ணதுக்கு பிறகு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்த டோஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், 2வது டோஸும். அந்த டோஸும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். நம்ம மருந்து அதை துளிர் எடுப்பதற்கும் பூச்சி புழு தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், காம்பு சுருக்கம், ஆரஞ்சு புழு, மொக்கு புழு, இது எல்லாத்துக்குமே. 3வது டோஸு அது பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு பூ வருவதற்கு, துளுப்பெடுப்பதற்கும், இது எல்லாமே. இது நம்ம எப்படி நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 டோஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. இது 3மே பூ, காம்பு, மொக்குப்புழு, முடக்கு, கருகல், குன்னல், துளிர் வருவதற்கு. இது நமக்கு இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னாடி தான் கட் பண்ணி விட்டுருந்தேன். இந்த பிளான்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு இது நம்ம என்ன பண்ணோம்னா, இது 1 வீக் முன்னாடி கட் பண்ணது. சாரி, இது 1 வீக் முன்னாடி கட் பண்ணது. கட் பண்ணி உரம் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மருந்து நான் அடிச்சு விட்டேன். இதனோட துளிர் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக இது இன்னோட ஒரு வாரம் ஆகுது. இதில் பயன்படுத்தின மருந்துகள் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 மருந்து மொத்தம். இந்த 4 மருந்தில் மொதல் மருந்து புரோக்ளீம், 2வது மருந்து அட்டபரான், 3வது லான்சர் கோல்டு, 4வது மருந்து இசாபின். இந்த 4 மருந்தும் நமக்கு புழு பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, துளுப்பெடுப்பதற்கும், அரும்பு கட்டுவது, இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக இது வேலை செய்யும். இப்போ நம்ம இந்த மருந்தோட அளவு எப்படின்னு பார்த்தோம்னா,
ப்ரொக்ளைம் வந்து 1 லிட்டருக்கு 1 ml, 1 லிட்டருக்கு 1 ml. இது வந்து ப்ரொக்ளைம் நமக்கு வந்து செடிகளில் வர பிரச்சனை புழு, பூச்சி, கருகள், கொன்னல். இது கூட காம்பினேஷன் அட்டபரான். அட்டபரான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து போரான் கொஞ்சம் கலந்துருக்கும். ப்ளஸ் இது வந்து பெஸ்டிசைடாக பயன்படுது. இதில் போரான் வந்து நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சல்ஃபரும் போரானும் அப்படிங்கிறது வந்து நமக்கு போதுமான அளவுக்கு துளுப்பு வருவதற்கு, செடியோட வளர்ச்சி க்ரீனாக இருக்கிறதுக்கு எல்லாமே இது பயன்படும். லான்சர் கோல்டும் இதுவும் அட்டபரானும் யூபிஎல் கம்பெனி. லான்சர் கோல்டு வந்து அட்டபரான் வந்து 2.5 ml 1 லிட்டருக்கு. ஃபஸ்ட்டு மருந்து வந்து புர்கிலைம் சொன்னேன். புர்கிலைம் வந்து 1 லிட்டருக்கு 1 கிராம் இல்லை 1 ml. அட்டபரான் வந்து 1 லிட்டருக்கு 2.5 ml. லான்சர் கோல்டு வந்து 1 லிட்டருக்கு 2 கிராமு. 3 ஆச்சுங்களா. 4வது மருந்து இசாபின் வந்து 1 லிட்டருக்கு 2.5 ml. இந்த மருந்தில் வந்து எப்படி கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் என்னென்ன பிரச்சனைகள், அதாவது பிரச்சனையை வந்து தடுக்கக்கூடிய மருந்து அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை எதுக்கு வேலை செய்யுதுன்றது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொக்ளைம் பார்க்குறோம். ப்ரொக்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா எமாஜின் பென்சோசைட்டு. நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. எமாஜின் பென்சோசைட் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நிறைய பூச்சி தாக்குதல் வந்து அது வந்து மிக சிறப்பான முறையில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாவரம், அது மருந்து. மல்லிக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு மருந்து அது. இது பர்டிகுலராக வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவாக வந்து இந்த இன்செக்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த தண்டு துளைப்பான்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது. அப்புறம் சிவிங்கன் அப்படின்னா இந்த இலையை வந்து கடிக்கிற இது பாருங்க, அந்த பூச்சி. இது எல்லாமே வந்து இது வந்து மிக சிறப்பான முறையில் கண்ட்ரோல் பண்ணும். அட்டபரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சைக்ளோஃப்ளோரிஃபன். உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இது ஒரு வகையான இந்த லார்வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புழு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஆரஞ்சு புழு, பச்சை புழு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த புழுவை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். கூடவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இது அட்டபரானை வந்து போரான் கண்டென்ட் வந்து கலந்துருக்குன்றதுனால இது வந்து செடிகளோட வளர்ச்சியை வந்து மிக 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 துல்லியமாக வேலை செஞ்சு அதோடய வளர்ச்சியை வந்து ஊக்கியாக நம்ம செயல்படும். நம்ம தோட்டம்லாம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து 1 வீக் முன்னாடிலாம் கட் பண்ணி விட்டது தான். இப்போல்லாம் பாருங்கள் எப்படி துளுப்பு எடுத்து இப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே. அந்த அளவுக்கு வந்து இந்த மருந்தெல்லாம் வேலை செய்யக்கூடிய மருந்துங்க இது எல்லாமே. மூணாவது மருந்து நம்ம பார்க்குறோம் லான்சர் கோல்டு. இருக்கிறதுலே வந்து 2 காம்பினேஷன் கலந்த ஒரு மருந்து, அற்புதமான மருந்து. அதில் அசிபிட் வந்து ஒரு 50% அதில் கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் லிமிடா குளோரைடு 1.8% இருக்குதுல. இது ரெண்டுமே மிக மிக முக்கியமான ஒரு காம்பினேஷனு. லான்சர் கோல்டு நீங்கள் வந்து எங்கே கேட்டு பாருங்கள், பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. மல்லியை பொறுத்தவரையில் மல்லி விவசாயம் பண்ணுற அத்தனை பேருக்கும் இது தெரியும், இந்த மருந்து எதுக்கு பயன்படும் அப்படின்றது. இது சக்கிங்கு, சாறு உறிஞ்சிற பூச்சி, வெள்ளை பூச்சி, வெள்ளை ஈ, வெள்ளை இது மாதிரி. அப்புறம் இந்த கம்பளி பூச்சி மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்களா நீங்கள், ஒரு மாதிரி கருப்பாக ஒரு புழு மாதிரி போகும், பயங்கரமான பிரச்சனை தான். அதுக்கப்புறம் த்ரிப்ஸுன்றது இலைப்பெண்ணு, பால் ஓம்ஸ் அப்படிங்கிறது காய்ப்புழு, ஸ்விவிங் அப்படிங்கிறது மெல்லுதல் தின்றுதல், அது மாதிரி. பெஸ்டிசைடுன்றது பூச்சி கண்ட்ரோல். இந்த 3வது காம்பினேஷன் ஃபெர்டிலைசர் வந்து இவ்வளோ வேலை செய்யும். அது லான்சர் கோல்டு வந்து பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அசிபிட்டும் லிமிடா குளோரைடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பினேஷன் மருந்து, கண்டிப்பாக தேவையும் கூட. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம 4வதாக இருக்கிறது நம்ம பார்த்துருக்கிறது வந்து இசாபின் பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இசாபின் மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு மருந்து கிடையவே கிடையாது. கவாத்து பண்ணதில் ஆரம்பித்து
அரும்பு கட்டுற வரைக்கும் இதனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக 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 அதிகம். ஏன்னா இசாபின் அப்படிங்கிறது சும்மா ஒரு சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதில் இருக்கிறது வந்து அமினோ ஆசிட் கண்டென்ட்டும் ப்ளஸ் அடிஷ்னலாக அது கூட என்ன இருக்குன்னு கேட்டால் நியூட்ரியன்ட் அது கூட சேர்த்துருக்காங்க. இந்த நியூட்ரியன்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது இந்த காம்பினேஷனோடு நம்ம அடித்து அதை செடிகளுக்கு வந்து குப்புன்னு அப்படியே கவாத்து பண்ண அந்த இதிலிருந்து அப்படியே அந்த பிளான்ட்டை வேறு ஒரு தளத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு துளிர் எடுத்து வருவதற்கும் இது மிக பயனுள்ளதாக அமையும். ஆக இந்த மாதிரி நம்ம தாவரங்களுக்கு ஒரு முறையான ஒரு மருந்து காம்பினேஷன் எடுத்து நம்ம அடிக்கிற அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த செடிகளுக்கு வந்து நம்ம தேவையான ஒரு ஊட்டச்சத்தோ அல்லது இதுக்கு தேவையான பெஸ்டிசைடோ நம்மளால் கொடுக்க முடியும். மல்லி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் இல்லை 2 லட்சம் சம்பாதிக்கணும். அப்போ அந்த சம்பாதிக்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம கெமிக்கல் காம்பினேஷனில் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம நினைக்கிற அந்த வருமானத்தை கொண்டு வர முடியுமே தவிர, இயற்கை முறையில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக கீழே வந்து ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ நம்ம கொடுக்கலாம். நல்லா கொடுத்து அந்த செடிகளுக்கு நல்லா கவாத்து பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா சாணம் நல்லா காஞ்சி மக்கி போன சாணத்தை கொடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். பச்சை சாணம்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டு உட்காரும். வண்டு வந்ததுன்னா செடியோட அந்த வேர் பகுதி வந்து மிக 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 மோசமான முறையில் வந்து அதை இது பண்ணிடும், டேமேஜ் பண்ணும். அந்த டேமேஜ் பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து செடி வந்து காஞ்சி போகும். அதனால் ஆட்டு எருவும் சரி மாட்டு எருவும் சரி எப்போவுமே ஒரு கவனத்தில் எடுத்து நீங்கள் வைக்கிறது என்னன்னா, செடியிலிருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 அடி தள்ளி தான் வைக்கணும். செடிக்கு ஒட்டியோ இல்லை செடிக்கு பக்கத்தில் போடக்கூடாது. செடி வந்து எரிஞ்சிடும். நீங்கள் போடும்போது இந்த செடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. 2வது 2 செடிக்கு நடுவில் கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். ஏன் அப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா, வேர் வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு அதை வந்து 2, 3, 4 அடி வரைக்கும் தள்ளி போயிருக்கும். அப்போ நம்ம பரவலாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அந்த உரத்தை போட்டு அந்த தண்ணியை நம்ம கட்டுற சமயத்தில் அந்த உரமானது பார்த்திங்கன்னா அந்த நல்ல தண்ணியில் ஊறி அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். கூட இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ குறைஞ்சபட்சம் 6 மாதத்திலிருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம வேலை செய்யும். அதனுடைய சார அம்சம், சத்து, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வேல்யூ எல்லாமே மண்ணுக்கு அந்த தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சத்து வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை நம்ம தண்ணி பாய்க்கிற சமயத்தில் அது நல்லா நனைஞ்சி அந்த மண்ணுக்கு சூப்பரான ஒரு உரமாக மாறும், கன்வெர்ட்டபுளாக மாறும். இதில் ஏன் பிரச்சனை நம்ம பயன்படுத்துறதில்ல அப்படின்னு கேட்டால், இதில் பயன்படுத்தும் போது இதில் ஒரு பெரிய பிரச்சனை, புழு பிரச்சனை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். அந்த புழு பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம செடியிலேருந்து ஓரளவுக்கு தள்ளி போடலாம். அப்போ நமக்கு அந்த புழு பிரச்சனை வரும்போது நம்ம தொடர்ந்து மருந்து அடிக்கிற மாதிரி நான் ஒரு முறை பயன்படுத்தினேன், 2 தடவை பயன்படுத்தி பார்க்கும்போது பார்த்தா நல்லா புழு தாக்கத்தில் வந்து நல்லா மோசமாகிடுச்சு செடிகளுக்கு. அன்னை தொட்டு நான் வந்து அதை வைக்கிறது நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் வச்சதுக்கப்புறம் சூப்பரான ரிசல்ட் இருந்தது. பட் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து உரங்கள் அந்த மாதிரி ஆல்-16 உரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலையாய உரம். அது நிறையா பேருக்கு நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி உரத்தெல்லாம் ஒரு தடவை நீங்கள் வாங்கி வச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு அந்த மகிமை எவ்வளோன்றது. ஏன்னா நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம சில நண்பர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை தவறாமல் கேட்டு அப்படியே பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அவங்க எடுக்கிற ரிசல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசணும் இல்லை நேரடியாக மெசேஜ் பண்ணி தகவல் கேட்கணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து தவிர்த்துட்டு நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்குமே நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணாலே அதே போதும். இன்றைக்கி வந்து ஒரு ஆல்-16 வந்து ஒரு மூட்டை வந்து 1450 ரூபா விற்றுட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி 1800 850 ரூபா போயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா தவிர்க்க முடியாது. அது போட்டால் தான் நம்மளால் பூ எடுக்க முடியும். இல்லைனா அதை போடாமல் நம்மளால் பூ எடுக்க முடியாது. பூ எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா மற்ற எல்லா உரம் வந்து விலை ஏறி போயிருக்கு. ஆல்-16 வந்து இப்படி ஏறி போயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்-17 ஏறி போச்சு விலை. எல்லாமே விலை தாறுமாற ஏறி நிற்குது. என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல்
இந்த இஷ்யூ வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்போ நம்ம முடியுதோ அப்போ தான் இது வந்து எல்லாமே நியூட்ரல் ஆகும். ஏன்னா பொதுவாக எல்லா ஃபெர்டிலைசரும் நமக்கு இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபாரின்லேருந்து தான் நிறைய இம்போர்ட் ஆகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கத்தார் மாதிரி நாட்டிலேருந்து யூரியா வந்து 40% ஃபெர்டிலைசர் வந்து அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. யூரியா, அம்மோனியம், டிஏபி, பொட்டாஷு இந்த மாதிரி உரங்கள்லாம் இங்கே வந்து ஏன்னா நான் வந்து கத்தாரில் தான் இருக்குன்றதுனால எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு வந்து கேஃப்கோ அப்படின்வாங்க, கத்தார் ஃபெர்டிலைசர் கம்பெனி. அங்கேருந்து ஏகப்பட்ட ஒரு உற்பத்தி பண்ணி நம்ம இந்தியா மாதிரி நகரங்களுக்கு அதை அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறாக இருந்தது. இப்போது நம்ம அந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே நம்ம வெளியிலேருந்து வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்றதுனால, ஏன்னா ஹார்மோஸ் அதை வந்து மூடி இருக்காங்கன்றதுனால நிறைய ஷிப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சவுதியில் இருக்கிற ஜத்தா வழியாக தான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் அங்கே தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பை ரோட்லேருந்து அதை கேரி பண்ணுறாங்க. அதனால் எல்லாமே விலை வந்து ஏறி இருக்குது. இதை நினச்ச அந்த சமயத்தில் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் தட்டுப்பாடுகள் வந்து நிறையா வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து நான் சொல்லேங்க சாமி, இது வந்து உரக்கடையில் உரம் விற்கிறவங்க தான் எனக்கு இந்த தகவல் சொன்னாங்க. அதாவது எங்கேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுமே தவிர, நம்ம நாட்டில் இந்தியாவில் இருந்தால் என்ன மாதிரி சூழல் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ. நான் அதனால் வந்து இந்த உரக்கடையில் நாங்கள் போய் உரம் வாங்கும்போது எனக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்ணாங்க, சார் இந்த மூட்டை இன்றைக்கி இப்போ இவ்வளோ ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க, அடுத்த மாதம் நீங்கள் வந்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 300-400 ஏறும். அப்புறம் நீங்கள் வந்து என் மேலே நீங்கள் வந்து குறைப்பட்டுக்கூடாது, இல்லை என் மேலே நீங்கள் வருத்தப்பட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக கஸ்டமரு அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ நானே அதான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வாரம் வந்து நமக்கு தேவையான உரங்களை வந்து வாங்கிட்டு வந்து இறக்கி நம்ம கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து எப்படி போய் முடிய போகுதுன்றது நமக்கு தெரியல. அது முடிகிற வரைக்குமாவது நமக்கு கொஞ்சம் உரம் தேவைப்படும்ன்றது. ஏன்னா இப்போ சீசன் நல்ல சீசன். இப்போ ரேட்டு அடுத்த மாதம்லாம் ஏறிடும். இப்போ 200 270 போகுது இப்போ ரேட்டு. இப்போ அடுத்த மாதம்லாம் வந்து 300-350 ஏறிடும் ரேட்டு. இந்த மாதிரி ரேட்டு ஏறும்போது நமக்கு வந்து உரம் இல்லாமல் கீழே வந்து ஃபெர்டிலைசர் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் கொடுக்காம நம்ம வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது சாத்தியப்படாது. படும் ஏதோ வந்த வரைக்கும் லாபம் நினச்சிட்டு போனால் பரவாயில்ல. நமக்கு ஒரு 30 சென்ட்டுக்கு 300 கிலோ 400 கிலோ பூ நம்ம அறுவடை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுற செலவுக்கு, நம்ம பண்ணுற உழைப்புக்கு, நம்ம தண்ணி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மளால் அறுவடை எடுத்து அதை பணமாக மாற்ற முடியும். அது ஒரு 10 கிலோ 5 கிலோ வருது அப்படின்றதுனால வந்து நம்ம ஒன்றும் பெரிய அளவில் லாபம் ஈட்ட முடியாது. ஏதோ வரவும் செலவும் தான் கரெக்டாக இருக்குமே தவிர லாபம் ஈட்ட முடியாது. அதை மட்டும் ஒரு கவனமாக பார்த்துக்குங்க. இது நான் ஏன் இந்த இவ்வளோ தரம் இந்த தெளிவாக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் காசு இருந்ததுன்னா கொஞ்சம் வாங்கி நீங்களும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு வந்ததுன்னா நம்மளால் விவசாயம் பண்ணுறது வந்து சுத்தமாக நமக்கு வந்து அரெஸ்ட் ஆகிடும். நம்ம வந்து பெரிய அளவில் ஜொலிக்க முடியாது. இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்டு எருவோ மாட்டு எருவோ வாங்கி வச்சு நம்ம சர்வே பண்ண வேண்டியது தான். நான் அடுத்த பிளானாக தான் இருக்குது. ஒரு வேளை தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா மக்கி போன டீகம்போஸ்டான ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ கொண்டு வந்துட்டு நான் வந்து ஒரு 5 டிராக்டரோ 10 டிராக்டர் கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் 1 மாதம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது எல்லாமே ஸ்லோவாக தான் வேலை செய்யுங்கிறதுனால அதை வச்சு 1 மாதத்துக்கு அப்புறம் தான் அதோடய ரிசல்ட்டை நல்லா காட்டும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் உரத்தை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம், இதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பிளான்ட்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்க. எல்லாமே அவங்கவுங்க பிஸ்னஸில் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வச்சுருக்கவங்களும் பிளான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு விவசாயி மட்டும் என்ன அவ்வளோ இலக்காரமாங்க? நம்மளும் பிளான் பண்ண வேண்டியது தான். நமக்கு வந்து லாபம் வேணும் இல்லையா? லாபம் இல்லாமல் நம்ம வந்து விவசாயத்தில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா சும்மா ஒரு பேருக்காக கூட விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாமே தவிர, பொருளாதாரம் வந்து நமக்கு வந்து வரலன்னா அது வந்து நமக்கு வந்து குடும்பமே நமக்கு ஓட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே பணத்துக்காக தான் இந்த உலகமே இயங்குது. அந்த வகையில் விவசாயியான நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லாமல் இருக்கணும்? நம்மளும் அந்த மாதிரி சிந்தனையோடு இருப்போம். ஏன்னா பணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கி அது இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசைய முடியாது. அந்தளவுக்கு வந்து பணத்தை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து பண்டை மாற்ற முறைலாம் இருந்தது. அதை வந்து இப்போ யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. மூஞ்சிக்கு மூஞ்சி பேசுகிறதும் இல்லை. அக்கம் பக்கத்தில் கூட நம்மளை கண்டுக்கிறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் வந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி சூழலில் நம்ம பண்ணை மாற்ற முறை வந்து எங்கே நடக்க சாத்தியப்பட போகுது? அதெல்லாம் சாத்தியப்படாது.
ஏன் நான் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்கிறதுனால யாரும் தப்பாக ஒரு நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குது. நம்மளுடைய பழக்கமே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான். நமக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த சூழல் வந்து நமக்கு அப்படி ஒரு சூழல் அமையலை. நம்ம அந்த மாதிரி அந்த குடும்பத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சமூகத்துலேயும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வளர்ந்து வந்தவங்க தான் நம்ம. அது இன்றைக்கி அது சாத்தியப்படாத போது ஒரு குறை தான், மனசில் வந்து ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா நகரங்கள் பெருகி போச்சு. நகரங்களோடு சேர்த்து மனிதனோட வாழ்க்கையும் அது நகர்ந்து போயிடுச்சு. அதனால் நம்ம நண்பர்களே நம்மளும் பிளான் பண்ணுவோம் ப்ராப்பராக. அது வரக்கூடிய தருணங்களில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் விவசாயத்தை பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. வாழ்க வளமுடன்.